தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, மேனாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களே, மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளே, இந்த புதிய முயற்சியை செயல்படுத்துவதற்காக தமிழக காங்கிரஸால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற மத்திய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உறுப்பினர்கள், பாராளுமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர்கள், சட்டமன்ற அளவிலே இந்த பணியை முறைப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற பிரதிநிதிகள், உங்கள் எல்லோரையும் இந்த அருமையான முயற்சிக்கு வரவேற்று இந்த மகத்தான வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த மாதம் பாராளுமன்றத்திலே அரசியல் சாசன சட்டத்தினுடைய 75வது ஆண்டு விழாவை விவாதம் மூலமாக விவாதித்து அந்த நினைவு கூறப்பட்டது. அந்த மிக முக்கியமான நிகழ்ச்சி. அந்த அரசியல் சாசன சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி அமுல்படுத்தப்படுகிறது, இன்று அதன் நிலைமை என்ன என்பதை பற்றியெல்லாம் வாதிக்கின்ற போது 75 ஆண்டுகளாக பெருமையோடு செயல்படுத்தப்பட்ட இந்த அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைத்து அதை உருவாக்கி அதற்கான நடைமுறையான அடையாளம் கொடுத்தவர்கள் எதிர்க்கட்சியிலும் இந்த அரசியல் சாசன சட்டமே வேண்டாம், இந்த அரசியல் சாசன சட்டம் இந்தியாவிற்கு எதிரானது, பாரத கலாச்சாரத்திற்கு எதிரானது என்று பிரச்சாரம் செய்து தேச கொடியை கூட ஏற்ற மறுத்த அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஆளுங்கட்சியிலும் இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சோகம். இன்று காங்கிரஸ்காரர்களாகிய நாம் இது எப்படி நடந்தது என்று சிந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். And just for the information of the AC secretary and the in charge, and we have to think why this setback has happened to the Congress party now. The party which has formulated the policies and principles for this country, the party that provided the best, noblest leadership to this country, and the party which has got the glorious, energetic cadre, how it has lost the race to communal forces. அதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது நமக்கு ஒரு அரசியல் கட்சி வெற்றிகரமாக நடப்பதற்கான தேவைகள் என்ன? முதலில் அந்த கட்சியினுடைய கொள்கைகள், அந்த கட்சியினுடைய திட்டங்கள், அதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய தலைமை, அதனுடைய அப்பழுக்கற்ற பொதுப்பணியற்ற தன்னலமற்ற சேவை நிறைந்த தியாக உள்ளங்கள். இந்த தலைவர்களுக்கு பின்னால் மூன்றாவது செயல்பட வேண்டிய அற்புதமான செயல் வீரர்கள். இந்த செயல் வீரர்களை தாண்டி மக்களோடு இடைவிடாது நாம் நடத்த வேண்டிய பிரச்சாரம், இவற்றை எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பதற்கு நமக்கு தேவைப்படுகின்ற ஸ்தாபன கட்டமைப்பு. இந்த 5 முக்கியமான தேவைகளிலே இந்த முதல் 3 தேவைகள் நம்மிடம் இருப்பதை போல இந்தியாவிலே எந்த அரசியல் கட்சியிடம் இல்லை. நல்ல கொள்கைகளோ நல்ல திட்டங்களோ, காங்கிரசினுடைய திட்டங்களை விட சிறப்பான திட்டங்கள் எங்கேயும் இல்லை. நம்முடைய தலைவர்களை விட சிறந்த தலைவர்கள் எங்கேயும் இல்லை. நம்முடைய தொண்டர்களை விட சிறந்த தொண்டர்கள் எங்கேயும் இல்லை. தமிழ்நாட்டிலே கூட 60 ஆண்டுகள் ஆட்சி இழந்தாலும் கூட இன்னும் மரியாதையோடு மாண்போடு மதிப்போடு காங்கிரஸ் என்று சொல்லிக்கொண்டு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இதை விட சிறப்பான தொண்டர்கள் இந்த நாட்டிலே வேற எந்த அரசியல் கட்சிக்கும் இருக்க முடியாது. ஆனால் இவை எல்லாம் இருந்தாலும் கூட ஏன் தேர்தலிலே தோற்கிறோம்? ஏன் பொதுமக்களுடைய நமக்கு இருந்த வாக்கு வங்கியை இழக்கிறோம்? காலம் காலமாக நம்மிடமிருந்த வாக்கு வங்கி ஏன் நம்மை விட்டு போனது என்பதற்கான காரணங்களை ஆராய்கின்ற போது நமக்கு புலப்படுகின்ற 2 முக்கியமான பிரச்சனைகள். ஒன்று, நமது இடைவிடாமல் தொடர்ந்த கொள்கை பிரச்சாரத்தை நாம் சரியாக செய்யவில்லை. அரசியல் அமைப்பாய் ஸ்தாபன அமைப்பை நாம் சரியாக கட்டமைத்து அதை கீழே இருந்து மேலே வரை வெல் ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கின்ற மிகப்பெரிய பலம் என்பது, ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம்
அவர்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் ஊடுருவிப்பதுதான் இந்த அவர்களுக்கு இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. தேர்தல் சமயத்திலே கடைசி நேரத்திலே வாக்காளர்களை மாற்றுவதற்கான அந்த வசதி வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். இப்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கிற முயற்சி என்பது இட் இஸ் நாட் எலெக்ஷன் ஓரியன்டட் இஷ்யூ. அதுதான் நான் முதலில் சொல்ல ஆசைப்படுகிறேன். இது பூத் கமிட்டி அமைப்பது அல்ல, இது கட்சியை கட்டமைப்பது. கொள்கை ரீதியாக நம்முடைய இயக்கத்தினை விரும்பி நம்மிடம் வந்து சேர்கின்ற மக்களை அடையாளம் கண்டு அவர்களை கட்சியிலே சரியான பொறுப்புகளில் அமர்த்தி இந்த பொறுப்பை இந்த அமைப்பை கிராமத்திலிருந்து சென்னை வரை எல்லா இடத்திலும் இந்த அமைப்பை அமைப்பதற்கான முயற்சி தான் இந்த பெரிய முயற்சி. இதற்காக தமிழக காங்கிரஸ் கட்சி ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அனுமதியோடு நியமித்திருக்கிறது. நான் நண்பர்களுக்கெல்லாம் தயவு செய்து சொல்லுவேன், எங்களுடைய இந்த கமிட்டி, நான் தலைவராக இருக்கிறேன், 17 ஒருங்கிணைப்பாளர்கள் பணியாற்றுகிறார்கள். இதில் 4 பேர் இங்கே இருந்த அலுவலகத்தில் பணிகளை மேற்கொள்கிறோம். 13 பேருக்கு ஒவ்வொருவருக்கும் 3 நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாக கொடுக்கப்பட்ட 33 தொகுதி. அதற்கு பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு அமைப்பாளரை நியமிப்பதற்கான முயற்சி மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களை கலந்து, நாடாளுமன்ற உறுப்பினர்களை கலந்து, சட்டமன்ற உறுப்பினர்களை கலந்து, அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களை கலந்து அந்த சட்டமன்ற அமைப்பாளர்களை அமைக்கின்ற பணி ஏறக்குறைய ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலையிலே இருக்கிறது. அது இந்த கூட்டம் முடிந்தவுடனே தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவருடைய ஒப்புதலோடு அதை ஒவ்வொருவருக்கும் கடிதம் எழுதி அந்த முடிவை அறிவிப்போம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், the whole structure, the special task force, எங்களுடைய லைஃப் டைமே ஃபார் 60 days தான். we will live only for 60 days. எங்களை பற்றி யாரும் கவலைப்படவோ பொறாமைப்படவோ வேண்டாம். this structure will serve the purpose. இந்த கமிட்டியை உருவாக்கி கொடுத்துவிட்டு இந்த கமிட்டிகள் அடங்கிய அந்த ஸ்ட்ரக்சரை தமிழ்நாடு காங்கிரசிடமும் மாவட்ட காங்கிரசிடம் ஒப்படைத்துவிட்டு எங்கள் கடமைகளை நிறைவேற்றிய மகிழ்ச்சியோடு நாங்கள் விடைபெற காத்திருக்கிறோம். ஆல் தி சோனல் கன்வீனர்ஸ், இது யாருக்குமே இதில் இருக்கின்ற பல மூத்த தலைவர்கள், இந்த ஜோனல் கன்வீனர்ஸ், சோனல் கன்வீனர்ஸ், பாராளுமன்ற தொகுதி அமைப்பாளர்கள் பல பேருக்கு எலக்ட்ரல் அம்பிஷன்ஸே கிடையாது. they have no electoral ambitions, they have no organizational ambitions also. They don't aspire for any job, any post. Their only mission to strengthen the organization, to keep it well structured unit. That is the main mission. இதில் எப்படி நம்ம அதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாங்கள் மொத்தம் 17 உறுப்பினர்கள். இந்த 17 உறுப்பினர்கள் எல்லாரை பற்றியும் உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாரும் நன்கு அறிமுகமான காங்கிரஸ்காரர்கள். எல்லோரும் 4 நூற்றாண்டுக்கு மேலாக களப்பணியாற்றியவர்கள். தமிழகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ்காரர்களையும் காங்கிரஸ் கலாச்சாரத்தையும் நன்கு அறிந்தவர்கள். ஆகவே அவர்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்களோடு இணைந்து அவர்களோடு சேர்ந்து அவர்கள் ஆலோசனையை பெற்று இந்த கமிட்டி அமைப்பதற்காக ஒரு ஸ்பெஷல் டிரைவ், அவ்வளவுதான். இதில் முதல்ல கிராம காங்கிரஸ் கமிட்டி. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 12,425 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது. 12,425 வில்லேஜ் பஞ்சாயத்து. 100 கூட இருக்கலாம். இது லேட்டஸ்ட். இப்போ சில அடிஷன்ஸ் வந்திருக்கு சார். Sir, urban area we come next, sir. Next. We start from the village. Yeah. So 12,000 as per the CLP leader says, we will see. அது கூட 100 இருக்க பத்தி ஒண்ணும் இல்ல. ஏனா நீங்க அங்க இருந்து ஃபீட்பேக் வந்தா நம்ம சேர்த்துக்கலாம். இதாங்க. இப்போ 12,425 வில்லேஜ் பஞ்சாயத்து. இந்த வில்லேஜ் பஞ்சாயத்துல நம்முடைய டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 12,425 பஞ்சாயத்துலயும் there should be a functioning Congress committee.
அங்க காங்கிரஸ்காரர்கள் இருப்பார்கள், இப்போ கூட இருப்பாங்க. there will be congressmen there. நான் தான் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் a well structured committee இருக்குதா அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாரும் ஹானஸ்டா ஒத்துக்கலாம். அப்படி ஒரு கமிட்டி பல இடங்கள்ல இல்ல. சோ நம்முடைய மிஷன் என்னன்னா இந்த கமிட்டியை வந்து முதல்ல உருவாக்குகிறது. 12425 கமிட்டி, ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், ஒரு பொருளாளர், 2 செயலாளர், 5 நிர்வாக குழு உறுப்பினர். சரி, இந்த பஞ்சாயத்து கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டோம். சில ஊர்ல வந்து ஹேம்லெட்ஸ், பெரிய ஹேம்லெட்ஸ் இருக்கும், சிற்றூர்கள் இருக்கும். அவங்க வந்து எங்களுக்கு ஒரு கமிட்டி வேணும்னு கேட்டால் அங்கேயும் ஒரு கமிட்டி அமைக்கலாம். we can form a committee there also, but minimum there should be a committee for one panchayat. அதுதான் வந்து இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து கமிட்டி வந்து 12425 கமிட்டி. இதுல பாத்தீங்கன்னா 5 2 7 1 8 1 9 1 10 பேர். நீங்க இந்த 12425 கமிட்டி அமைச்சிட்டீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா அமைச்சிட்டீங்கன்னா, I wish it should happen. You will have 1,24,250 congressmen kicking and active in every village. அதை வந்து நம்ம வந்து should be a mission. ஆகவே இப்போ அடுத்து வந்து இது வந்து நகர காங்கிரஸ் கமிட்டி சார், தட் இஸ் தி அர்பன் முனிசிபல் டவுன் சார். இது வந்து we have 138 municipalities in தமிழ்நாடு. 138 நகராட்சிகள் இருக்கிறது. ஒவ்வொரு நகராட்சியிலையும் ஒரு கமிட்டி வந்து ஃபங்க்ஷனிங் கமிட்டி. அதுக்கு வந்து ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர், ஒரு பொருளாளர், 2 செயலாளர், 10 எக்ஸிகியூட்டிவ் மெம்பர். இது வந்து ஒவ்வொரு முனிசிபல் டவுன்லையும் இதை வந்து நாம் வந்து இந்த கமிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இதுக்கு அடுத்து முனிசிபல் வார்டு கமிட்டி வரும். வார்டு கமிட்டி போடுப்பா. வார்டு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கு பாருங்க. அதுல வந்து ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர்கள், 2 செயலாளர்கள், ஒரு பொருளாளர் என 5 நிர்வாக குழு உறுப்பினர் அந்த வார்டு கமிட்டியில் இருப்பாங்க. சார் வேரியஸ் டிபார்ட் சார், சம் இட் இஸ் 14, 20, 22 டோட்டல் தமிழ்நாடு வார்டு கமிட்டி இருக்குல்ல. That is village. இல்ல நம்ம நான் we got 4644 wards மே அவ்வளவுதான். இல்ல இதுல இல்ல இருக்கு சார். சார் municipality wards 3843 sir. Yesterday I gave the book sir, that's in 3843 units. So municipalities. Then we go to town panchayat. Town panchayat போலாம்ப்பா. பேரூராட்சி காங்கிரஸ் கமிட்டிகள். This is comes under Nagarpalika Act, both municipalities. So இதுல வந்து every town panchayat should have a committee and we have 490 town panchayats. அதுல வந்து ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், ஒரு பொருளாளர், 2 செயலாளர், 10 செயற்குழு உறுப்பினர். இதுல வந்து பேரூராட்சியில் இருக்கிற வார்டுலையும் we should form the committee. பேரூராட்சியில் உள்ள ஒவ்வொரு வார்டிலும் ஒரு வார்டு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். அதில் ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 2 செயலாளர், ஒரு பொருளாளர் ஆகியோர் இடம்பெறுவர். இப்போ then we will go to the corporations. மாநகராட்சிகள் வந்து 25. மாநகராட்சியில் 25ல வந்து all the corporations are declared as the urban districts. So அதுல நம்ம அந்த கமிட்டியை we cannot form. That is only the AICC and the PCC have to consult the DCC president because DCC president has to be appointed. We are concerned only with the formation of the ward committee. மாநகராட்சியில் இருக்கிற வார்டுல கமிட்டி அமைக்கிறது தான் இந்த பர்பஸ்னுடையது. ஸோ எவ்வரி வார்டு, ஒவ்வொரு வார்டுலையும் அந்த வார்டு கமிட்டி டீடைல்ஸ் கொடுக்கும். கார்பரேஷன் வார்டு. ஒரு மாநகராட்சி வட்ட காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர்கள், 2 செயலாளர்கள், ஒரு பொருளாளர், ஒவ்வொரு வட்ட கமிட்டியிலையும் 15 நிர்வாக குழு உறுப்பினர். ஆனால் சென்னையில் மட்டும் 25 நிர்வாக குழு உறுப்பினர் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா பிகாஸ் தி சைஸ் ஆஃப் தி எலக்ட்ரேட் வெரி பிக் வார்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மகிட்ட வந்து இன்னைக்கு கார்பரேஷனில் எத்தனை வார்டு இருக்குன்னா
1374 வார்ட்ஸ் ஆர் தேர் கார்பரேஷனில். அதை போல பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து யூனியன் வட்ட கமிட்டி ஒன்றா ஊராட்சி ஒன்றிய கமிட்டி ஒன்று போடணும்ல, அது இருக்குது. கார்பரேஷன் வார்டு போட்டோம் இல்லையா, 1000 இந்த போடல மாநகராட்சி. அது பிறகு சிவப்பில் வந்து வட்ட கமிட்டி பிறகு சர்க்கிள் கமிட்டி ஒன்று இருக்கு. சர்க்கிள் கமிட்டி எப்படி போடுறது, அதில் வந்து சில இடங்களில் வந்து இன்னைக்கு சென்னையிலேயோ மற்ற இடத்துலையோ சில குழப்பங்கள் இருக்கு. 2-3 சர்க்கிள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எத்தனை சர்க்கிள் இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் அப்ரூவல் வாங்கி அதெல்லாம் முடிவு பண்ண பிறகு தான் அந்த சர்க்கிள் கமிட்டி எவ்வளவுங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். ஆகவே அந்த பணி சைட் பை சைடை நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுக்கடையில் ஒன்றிய கமிட்டி அப்படியே படிச்சிருங்க, அது இதில் இல்லை. ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒரு கமிட்டி, ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய கமிட்டிக்கும் ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 2 செயலாளர்கள், ஒரு பொருளாளர் உட்பட 10 நிர்வாக குழு உறுப்பினர்கள் இதில் இடம்பெறுவர். இப்போ மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கமிட்டி மூலம் நாம் அமைக்க வேண்டிய யூனிட் எவ்வளவு யூனிட்னு கேட்டீங்கன்னா 26,379 யூனிட், 26,379 யூனிட்ஸ் have to be formed. இந்த 26,379 யூனிட்ல ஒவ்வொரு யூனிட்லையும் வந்து ஆவரேஜா 10 காங்கிரஸ்காரர்கள் என்று எடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு வந்து நிச்சயமா we will have within 6 months 3 lakhs congressmen labeled, identified, active and வந்து functioning. So இதை வந்து ஒரு வார் ஃபுட்டிங்ல இதை எடுத்து செய்ய வேண்டும். இதற்காக வந்து நிறைய வேலைகளை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய டெக்னிக்கல் டீம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க செஞ்சிருக்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த மெம்பர்ஷிப் கார்டு வந்து இட்ஸ் வந்து ஒரு QR கோடோட வருது. அந்த QR கோடை நீங்க ஜஸ்ட் வந்து ஃபிளாஷ் இந்த போன்ல பண்ணிட்டீங்கன்னா அதை காமிச்சலாமா? மெம்பர்ஷிப் கார்டை காமிங்க. பாருங்க, திஸ் இஸ் இதான் வந்து இந்த கிராம காங்கிரஸ் கட்சியில பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தலைவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த எடுத்துட்டீங்க. அப்ப பாருங்க, முதல்ல காமி, அதுக்கு பிறகு QR கோட காமிக்கலாம். முதல்ல வந்து ஐடி கார்டு மட்டும் கொடுங்க. இப்ப பாருங்க, இதுல வந்து அதுக்குதான் அந்த கையில போட்டியா? இதுல இதான் வந்து கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த நேம் ஆஃப் வேல்முருகன், டெசிக்னேஷன் வந்து பிரசிடென்ட். இப்போ இதில் வந்து உங்கள் மொபைல் ஃபோனை ஸ்கேன் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் பர்டிகுலர்ஸ் ஆஃப் தட் வேல்முருகன், அவருடைய ஆதார் கார்டு, ஐடி கார்டு, என்ன சோசியல் பேக் எல்லாமே வந்துடும். அதை காமி, அடுத்து போடு, அதை போட்டு பார்த்துங்க. இந்த பாருங்க, இப்போ அந்த QR கோட காமிச்ச உடனே வந்துடும். நேம் டி வேல்முருகன், அட்ரஸ் 52 குடியானா ஸ்ட்ரீட், லால்குடி, திருச்சி, டெசிக்னேஷன் பிரசிடென்ட், பூத் நம்பர் 1, ஏஜ் 35, ஜெண்டர் மேல், கம்யூனிட்டி OBC, இமெயில் ஐடி, டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் 27/11/2004, மொபைல் நம்பர், எவ்ரிதிங் வில் பி தேர். இந்த QR கோட் வந்தோன்னு அந்த மாடல் ஐடி இப்போ நம்ம தான் ரிலீஸ் பண்ண போறோம். இப்போ அடுத்ததாக தான் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு வந்து ஒரு வில்லேஜ் பிரசிடென்ட் வந்து இப்படி ஒரு ஐடி கார்டு இருந்ததுன்னா it will give him a self confidence, it will give him a Congress identity. He can straight away walk into any office, any taluk office, any police station,
அண்ட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் ஆர் தி அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் வி ஆர் பிளானிங்னா, அங்கிருந்து எவரி கார்டு ஹோல்டர் வில் பி கனெக்டட் டு த டிஎன்சிசி. Any worker, any Congress designated person can be contacted from here. அந்த ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் ஒரு தகவல் கொடுக்கணும். நீங்க நாளைக்கு டிஎன்சிசி பிரசிடென்ட் இஸ் விசிட்டிங் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா மெம்பருக்கும் அங்க ஏறக்குறைய ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. இந்த 10,000 பேரும், all the 10,000 people will get the information that the TNCC president is visiting, the AICC secretary is visiting, and we are planning this program, that program, that is on. So everything will be communicated within a spot of a second. ஆகவே இது நல்ல பெரிய சப்போர்ட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட். இதில் நேற்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்தார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரோடு உட்கார்ந்து பேசிட்டு, we are going to plan a training for the presidents of the village committee every district wise. Every district, the village president will be given a training how to mobilize people, how to lead them. அந்த மக்களை எப்படி நம்ம மொபிலைஸ் பண்றது, மக்களை எப்படி கான்டாக்ட் பண்றது, how to take the Congress party to the masses. இதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் மாடியூல் AICC has designed. அந்த ட்ரைனிங் கொடுக்க போறோம். So it is all going to be a very big thing. அதுல இந்த முயற்சியை நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும். இது ஒரு ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆர்கனைசேஷனை பற்றி நம்ம கவலைப்படலை. நாங்கள் இங்கே நம்ம முன்னாள் தலைவர் தங்கபால் அவர்கள் இருக்கிறார்கள், எங்கள் திருநாவுக்கரசு இருக்கிறாரு. நாங்களும் இருந்து ஒரு காலத்தில் வெல் ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷன் ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால் எல்லா கிராமத்திலும் இருந்தது. ஸ்லோலி we have lost the base. அதை எப்படி how to get it back, அதுதான் இதனுடைய மிஷன். ஆகவே நான் மாவட்ட காங்கிரஸ் தலைவருக்கும் அவருடைய தேர்வு அவங்களுடைய அமைப்புக்கும் இந்த கமிட்டிக்கும் சம்பந்தம் இல்லை. That is a separate process that will be handled by the PCC and the AICC. So this group, this committee, the coordination committee will concentrate on the formation of the village panchayat committees, town panchayat committees, town congress committees, corporation ward committees and panchayat union committees. So இது அருமையான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. I want to thank முரளிதரன். முரளி கிருஷ்ணன் and Rajiv and the technical for their support and all the people here. இதெல்லாம் தயார் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை தந்த தம்பி ராம்மோகன், செல்வம், நம்முடைய பெத்தையா, எங்க தனியாச்சலம், கீழானூர் ராஜேந்திரன், இவர்களெல்லாம் இங்கே இருந்து இதை முருகானந்தம் எல்லாரும் சேர்ந்து பண்ணி இதை அமைச்சிருக்கிறோம். நாங்கள் we will be taking the matter ஒரு 4 நாள் பொங்கல் ஹாலிடேஸ்க்காண்டி விட்டுருவோம். இதற்கு பிறகு அடுத்துதான் there is a very important question. நான் என்ன கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தம்பி பெனட் திருச்சியிலேருந்து ஒரு சஜஷன் கொடுத்தார். அதாவது நிறைய பேர் என்ன செய்கிறோன்னா, ஒரு கமிட்டி அமைஞ்சா ஊரில் உட்காந்து ஒரு ஃபோனை பண்ணி அங்கே 2 பேரை கேட்டு எழுதி and send the particulars to the TNCC or the district level. இப்போ புது டெக்னாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிற டாக்குமெண்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிற இடத்துல இருந்து படம் எடுத்து அந்த படம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்தால் தான் அந்த கமிட்டி ஃபார்ம். அதே மாதிரி எவரி வில்லேஜ் கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு படம் எடுத்து அந்த படத்தை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். We are going to request our people. அதனால every assembly convener has to visit the village. Unless and until you visit the village, that committee will not be genuine. ஆகவே அதுக்காகத்தான் இத்தனை டயர் போட்டிருக்கிறோம். அசம்பிளி கன்வீனர், பார்லிமெண்டரி கன்வீனர், சோனல் கன்வீனர், அதற்கு பிறகு டிஎன்சிசி ஆபீஸ் பேரர்ஸ், மாவட்ட தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இவ்வளவு பேரும் இருந்து இந்த முயற்சியை நாம் வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இது என்ன நடக்கணும் என்ன வேண்டும் என்றாலும் எப்பொழுதும் we are all available for everybody for anything to contact. அவ்வளவுதான் சார். Thank you.
ம் 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 இல்லை அதுக்கு தானே அப்சர்வர் போட்டிருக்கோம். மாவட்ட தலைவரும் மாநில தலைவர் அதாவது ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கே ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி பேசி அந்த வர்ற அப்சர்வரே பண்ணிடுவாங்க. தொகுதி அமைப்பாளர், சட்டமன்ற அமைப்பாளர், மாவட்ட தலைவர்லாம் உட்கார்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். அதெல்லாம் அடுத்த டீட்டெயில் 2 வட்டார கமிட்டி இருக்கலாமா, அதை ஏஐசிசி வில் ரெகக்னைஸ் அப்படிங்கிறதெல்லாம் டிஎன்சிசி வில் நமக்கு முதல்ல ஒரு கமிட்டி ஃபர்ஸ்ட், ஒரு யூனியனுக்கு ஒரு கமிட்டி, ஒரு வில்லேஜுக்கு ஒரு கமிட்டி, ஒரு டவுன் பஞ்சாயத்துக்கு ஒரு கமிட்டி, ஒரு முனிசிபாலிட்டிக்கு ஒரு கமிட்டி. இது பேஸான கமிட்டி. இதான் பேஸான கமிட்டிகள் மட்டும்தான். ஒன்றிய தலைவரோ, நகராட்சி தலைவரோ, பேரூராட்சி தலைவரோ, அது மாநில தலைவரும் மாவட்ட தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒப்புதலோட இதுல இல்ல அது 4 வட்டார கட்டி அமைக்கணுமான்னு நீங்க ப்ரொபோசல் அனுப்பணும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்ரூவ்டு கமிட்டியா இருந்ததுன்னா அதை மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளவுதானே தலைவர்கள் மேடைக்கு have come out with one of the most remarkable ideas. Okay. If we do it, it will be like a Herculean task. It's a very, very big thing. If you're going to get, Peter said 3 lakh people, right? 3 lakh people, it's a revolution. But if every person you select, please make sure that 5 people in the village committee who are sincere is better than 50 people who are totally insincere. Take your time. Do it under the time scale. And I know the assembly coordinators are working very well. No? They are doing assembly coordinators, I believe, are doing an outstanding job. The district presidents are supporting them very well. So I want to thank the district president, block president, all the assembly coordinators. I want to thank the PCC for designing such a wonderful program. When you're strong on the ground, it becomes easier for party to demand more seats. It becomes easier for party to fight elections better. It gives us the confidence that we can fight the election better. We can demand with our alliance partners. We can show them our strength. Everywhere in India, the allegation against us is our organization is weak. Tamil Nadu is a remarkable Congress organization. I'm telling you seriously. Despite not being in government for decades, the quality of people in Tamil Nadu, I've seen most of India. Most of India. So I'm again saying that the Tamil Nadu Congress people are exceptional. I'm telling you again. You can clap for yourself because it's actually true. You're very good. Leaders are good. Leaders are committed. Leaders are decent. Leaders are educated. My only thing now is that we must start working day and night. And all the district president and block president, please don't worry. We promise to look after you well. If you're working. If you're not working, then obviously we have a different problem with you. And organizational changes, we have to get new people. We have to promote old people. We have to give chance to head fight election. Those are things we will do it. We are trying to do it fairly. See, everything is not perfect. But intention is to be fair. So I promise you, my request to the whole team is,
all the assembly coordinators, all the district president, block presidents, sir, please, the 60 days. I beg you, let us show that we can do something to Mr. Kharge and Mr. Gandhi. Let us make Tamil Nadu organization a model for rest of India to copy. It is not easy. I'm telling you again. Every time I go to North India, someplace, my state, or they say, look at Kerala, look at Kerala. I keep telling them, look at Tamil Nadu. Every time they say, look at Kerala, I say, look at Tamil Nadu. Tamil Nadu has got very competent district presidents, very competent block, and you have your challenges. I know that. We look after you. But once again, I've said this before, but this is the last time I will actually say it. No public grievances, sir. You come and tell us. You fight inside the room, close the room, shout, no problem. But there will be no Facebook, there will be no WhatsApp, nothing. This is what has happened in the past is closed chapter. I have no problem at all on that. My memory is zero. I'm saying zero slate, so don't worry. What has happened, ablada, closed. But in future, sir, all senior leaders, everybody else, come. And if you don't get time, you please go and meet Mr. Venugopal. If I'm not giving time, if PCC is not giving time, if Suraj is not giving time, please go and meet them. I will get you an appointment with the senior leadership in the party. That is if you are not listening. If you are listening, then why should you go and complain unnecessarily? So now we should commit ourselves. This is a brilliant program. Very well structured. The booklet, what Peter sir and the team have come out is absolutely fantastic. Now the challenge is getting it done. You can have the best plan, but nothing will work if you don't execute it. Do it slowly. And if you look at it, 3 lakh, it looks very big from here. Correct? But if you look at it from a block, in a block, how many panchayats are there? How many panchayats in a block? 12, 10, no? Up to 15. Up to 15. No, we are making revenue block, no? Political block, how many panchayats? 20, no sir. 45? Average evla, sir? 40. Sir, political block, evlo panchayat irukku? 35. Avlada, okay, let us agree on 35. Sir, okay, average 35 da. 35. Now, if the block president, everybody starts for block committee, how many people, sir? How many people in block committee? Average. We have block committee, no? How many people in block committee? Kandipa. 100% the block committee people are there. How many, sir? 15. So fundamentally what the PCC, sir, or Nimsha, sir. Fundamentally what the PCC is saying is, the assembly coordinator, district president and block president, they have to find in every block 10 people or 5 people who will go to the panchayats and make panchayat committee. That's all. 5 panchayat committees in 60 days, no? How many days? 60 days, yeah. That is how you have to solve it. If district president wants to make panchayat committee, not happening. District president has to sit with block president and assembly coordinator and depute. 2 people, 1 people, 2 people, 5 panchayat, and daily take a report or every week take a report. When you make the problem solve, it is doable. I'm again saying, I'll finish off with this. This is very much doable. Easily, it can be done. If all of Tamil Nadu Congress leaders decide. So my request to you is let us show the rest of India that Tamil Nadu has done something which the Congress party has not been able to do for the past 50 years. Please, if you do this, you will show Congress party in rest of India how to fight election. I'm seriously telling you this. In North India, we have a big problem. You must understand, and that's why I was telling Suraj, the only place where I have belief that it can be done
One was Kerala and one is Tamil Nadu, and I'm sure that Tamil Nadu will do better. Tamil Nadu will definitely do it. So once again, I want to congratulate the whole team, the PCC, CLP, all the leadership here, for designing a beautiful structure, for implementing RAM, our GS organization, all the district president, all the senior leaders here. All of you have done a tremendous job. Sir, I suddenly forgot the name. Tanika Chalam, sir. Sorry, Tanika Chalam, sir. Tanika Chalam, sir, Peter, everybody, I've seen your dedication. I have not seen a better setup. It has been fantastic. So once again, my request to everybody here, let us go with a commitment that we'll do it in the next 60 days. And to what, all these people who are worried, what will happen, organization change, if you're good, I promise you, you'll be looked after. PCC will look after, CLP will look after, secretary will look after, everybody will look after, everybody needs good people. So don't get worried on all these nonsensical rumors. Is that okay? Just put all your heart and soul in making this village committee. I really request you, once you do it, we will make sure that when there is a AICC session in Gujarat, we will make sure that Tamil Nadu Congress does this presentation to the AIC, to all of India. What a transformation we have been able to build, and I'm telling you, it will help us to get more seats for the elections. Once we have 3 lakh voters, our political colleagues also will be forced to recognize the strength of the organization. So with these words, once again, congratulations to the Tamil Nadu Congress team. Congratulations to the district president and the leadership, all the senior leaders, all the block president, assembly coordinators, and especially this team which has done a fantastic job. One of the best organizational presentation I've seen in my career in politics. So well done once again. Big hand to all of you. Vanakkam, thank you very much. I got a flight to catch and I have a press conference in Chandigarh, so I'll leave. Suraj sir is going to be there till late in the night. In case, that's how senior people behave, that all the difficult work will be passed down to Suraj. Anybody who's got a problem, anybody in this group or outside want to talk, we are available. You have my phone number. You can talk. If you are under great pain, you can come and meet us anywhere. But please first meet CLP, PCC, CLP. And let us keep all our problems inside. Okay? That is my request to all of you. What has happened is over. In future. Correct, no? Everybody agreed? Everybody agreed on this, no? That no washing dirty linen in public. Okay? That's an English quotation, right? No washing dirty linen in public. Talk, fight, argue inside the room. You can shout, no problem. But we will close the door and I'll put the bolt. I can't promise you I won't shout back. That's also possible. But that will be a friendly discussion. All right? Ex-policeman. So thank you so much. God bless you guys. Once again, wonderful program. I will go ahead because I got to meet people from Coimbatore. We have to resolve some issue there. And thank you. I'll see you very soon in the coming couple of weeks to see. I'll start visiting with PCC and CLP different districts. Meet district president and the team to see how this program is going on. We'll make a program for the next 2 months. Okay? Thank you, sir. Ellarku vanakkam.